அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக மசாலா ரெடி பண்ணி வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெலாம் நல்ல காம்பினேஷன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நாசிப்பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, சோம்பு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, மீல் மேக்கர், இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம், மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். இதுக்கு அன்னாசிப்பூ, பட்டை, சோம்பு, லவங்கம், மிளகு இதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி பவுடராக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணணும். கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். அதோட மல்லிப்பொடி சேர்த்து நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதோட இதையும் சேர்த்து மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். பச்சை மிளகாய், அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர், பச்சை பட்டாணி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வேகணும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி இலை சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.